கிருஷ்ணகிரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் பள்ளி தாளாளர் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பழனிராஜ் நம்முடன் இணைந்திருக்கிறார். பள்ளிவேல், தற்போது இந்த விவகாரத்தில் மேலும் சிலர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா? விவரம் என்ன? அதாவது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை அடுத்து முன்னாள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாவட்ட இளைஞர் பாசறை நிர்வாகியும் மற்றும் NCC பயிற்சியாளர் மீது போஸ்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில இந்த வழக்கில் இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு உறுதுணையாக உதவியாக இருந்ததாக பள்ளியின் தாளாளர், முதல்வர், ஆசிரியர்கள், சக பயிற்சியாளர்கள் என 7 பேரை போலீசார் இன்று கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கிருஷ்ணகிரி அருகே கந்திக்குப்பம் என்கிற பகுதியில் தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. கடந்த 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை இந்த பள்ளியில் தேசிய மாணவர் படை அதாவது NCC முகாமுக்கான பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய 17 மாணவிகள் அங்கே இரவு முழுவதும் தங்கி பயிற்சி பெற்று வந்தனர். அப்போது அதிகாலை 3 மணிக்கு 13 வயது உடைய 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை பயிற்சியாளர் சிவராமன் என்பவர் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட அந்த மாணவி பள்ளியின் முதல்வருக்கு தகவல் தெரிவித்து முதல்வர் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என தெரிவித்ததால் அந்த மாணவி அமைதியாக இருந்தார். இதனிடையே மாணவிக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு தனது பெற்றோரிடம் சொன்ன நிலையில் பெற்றோர் நேற்றைய தினம் பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியும் NCC பயிற்சியாளருமான சிவராமன் மீது போஸ்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தில் மாணவி அதாவது பள்ளியின் முதல்வருக்கு முறையாக தெரிவித்தும் அவர்கள் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இந்த சம்பவத்தை மூடி மறைக்க முயற்சித்ததாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அதன்படி பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார், தாளாளர், ஆசிரியர், சக பயிற்சியாளர்கள் என 7 பேரை கைது செஞ்சிருக்காங்க. இன்று இவை மட்டும் இல்லாமல் போஸ்கோ வழக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள தற்பொழுது தலைமறைவாக இருக்கக்கூடிய முன்னாள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாவட்ட இளைஞர் செயலாளரான சிவராமன் மற்றும் மற்றொரு பயிற்சியாளர் சுதாகரன் ஆகியோரை பிடிப்பதற்காக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் அவர்களை தேடி வருகிறார்கள். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. மொத்தமாக இந்த NCC முகாமில் 17 மாணவிகள் இருந்தார்கள். தற்பொழுது ஒரு மாணவிக்கு அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. மேலும் 13 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லையில் கொடுத்ததாக உட்படுத்தப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கிறது. போலீசார் விசாரணையில் 13 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை செய்திருப்பதாக தெரிகிறது. அதன் மீதும் போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாலா, கிருஷ்ணகிரியில் NCC முகாமிற்கு சென்ற பள்ளி மாணவி பள்ளி வளாகத்திலேயே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் பள்ளி தாளாளர் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி பழனிவேல்.